கள்ளழகர் ஏன் ஒவ்வொரு ஆண்டும் வைகை ஆற்றில் இறங்குகிறார்? பெரும்பாலானோர் சொல்வது ஒரு காரணம். ஆனால் இந்த திருவிழாவின் பின்னால் மறைந்திருக்கும் உண்மையான ஸ்தல புராணம் வேறு. அந்த ரகசியத்தில் ஒரு பயங்கரமான சாபம் இருக்கிறது. ஒரு தவளையாக வாழ்ந்த முனிவர் இருக்கிறார். மேலும் மரணத்தின் அதிபதியான யமதர்மராஜனின் கண்ணீரும் இருக்கிறது. இந்த 3 சம்பவங்களையும் இணைக்கும் அதிசய பூமிதான் திருமாலிருஞ்சோலை. இன்று பலருக்கும் தெரியாத கள்ளழகர் கோவிலின் அதிசய ஸ்தல புராணத்தை காண்போம். இந்த கதையின் தொடக்கம் திருமாலிருஞ்சோலையில் அல்ல, யமலோகத்தில் ஆரம்பிக்கிறது. இன்று நாம் பார்க்கும் யமதர்மராஜன் கருமை நிற உடல், உக்கிரமான முகம், எரியும் கண்கள் மற்றும் பயத்தை உண்டாக்கும் தோற்றத்துடன் இருக்கிறார். ஆனால் ஒரு காலத்தில் அவர் தேவலோகத்திலேயே பேரழகனாக இருந்தார் என்றால் நம்புவீர்களா? தங்கம் போன்ற மேனி, இளமை ததும்பும் முகம், அரசனைப் போன்ற கெம்பீரம். அவரை பார்த்தவர்கள் பயப்படவில்லை, மாறாக அவரது அழகை ரசித்தனர். மரணம் பற்றிய அச்சம் குறையத் தொடங்கியது. ஒரு நாள் நாம் இறக்க வேண்டியவர்கள் என்ற உணர்வு மங்கியது. தர்மம் மெதுவாக சிதைந்தது. பாவங்கள் அதிகரித்தன. உலக ஒழுங்கு குலையத் தொடங்கியது. தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். மரணம் என்பது முடிவு அல்ல, அது தர்மத்தை நினைவூட்டும் சக்தி. யமனை பார்த்தாலே உயிர்கள் தங்கள் செயல்களை சிந்திக்க வேண்டும். ஆனால் உலகத்தை காப்பாற்ற சிவபெருமான் எடுத்த முடிவு யமதர்மராஜனின் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. அடுத்த கணமே யமனின் பேரழகான முகம் மறைந்தது. கண்கள் அக்னியைப் போல ஜொலித்தன. முகம் உக்கிரமாக மாறியது. அவரது வாயிலிருந்து 2 பெரிய கோரை பற்கள் வெளியே தோன்றின. அவரை பார்த்தாலே உயிர்கள் நடுங்கும் அளவிற்கு அகோர ரூபம் உருவானது. உலகம் மீண்டும் தர்மபாதைக்கு திரும்பியது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் யமனின் மனதை விட்டு அகலவில்லை. அதுதான் இந்த கதையின் அடுத்த திருப்பம். அந்த 2 கோரை பற்களால் அனைவரும் அஞ்சுவதை நினைத்து யமன் மிகவும் வருந்தினார். நான் இவ்வாறு இருக்க வேண்டுமா? இறுதியில் தனது பழைய சௌந்தரியத்தை மீண்டும் பெற வேண்டும் என்று முடிவு செய்தார். பல புண்ணிய தலங்களை தரிசித்த பிறகு யமதர்மராஜன் திருமாலிருஞ்சோலையை அடைந்தார். நூபுர கங்கையில் நீராடினார். பின்னர் சுந்தரராஜ பெருமாளை நோக்கி கடுமையான தவத்தில் அமர்ந்தார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தன. ஆனால் அவரது தவம் தளரவில்லை. இறுதியில் பெருமாள் காட்சி தந்தார். ஆனால் யமன் எதிர்பார்த்த பதில் அவருக்கு கிடைக்கவில்லை. ஒரு நாள் முழு மலையும் தங்க ஒளியால் நிரம்பியது. தேவதுந்துபிகள் முழங்கின. வானில் மலர்மழை பொழிந்தது. பஞ்சாயுதங்களுடன் பேரழகாக காட்சி தந்தார் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள். அவரது அருகில் கருணையின் வடிவான ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார் அருள் பாலித்தார். இந்த பேரழகை கண்ட யமன் மெய் மறந்தார். பிரபோ, எனது பழைய சௌந்தரிய ரூபத்தை மீண்டும் அருள் புரியுங்கள். யமனே, பிரபஞ்ச தர்மத்திற்காக சிவபெருமான் உனக்கு அளித்த ரூபம் இது. அதை முழுமையாக மாற்றுவது முறையல்ல. உன் பழைய சௌந்தரிய ரூபத்தை நான் மீண்டும் தர இயலாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்தும் அவர் விரும்பிய வரம் கிடைக்கவில்லை. யமன் தலை குனிந்தார். உன் தவம் என்னை மகிழ்வித்துள்ளது. உன்னை பார்த்து உயிர்கள் அஞ்சுவதற்கு காரணமான அந்த 2 கோரை பற்கள் மறைந்து போகட்டும். மேலும் இத்தலத்தில் என்னை வழிபடுவோருக்கு மரண பயம் நீங்கட்டும். அந்த கணத்தில் யமனின் கோரை பற்கள் மறைந்தன. அவரது முகம் சாந்தமடைந்தது. யமன் பேரானந்தம் அடைந்தார். ஆனால் யமதர்மராஜன் மட்டுமல்ல, இந்த மலையில் இன்னொருவரும் சாபத்தால் துன்பப்பட்டார். அவர் ஒரு மனிதர் கூட இல்லை, ஒரு தவளை. அந்த தவளை யார் தெரியுமா? சுதபஸ் என்ற மகரிஷி நூபுர கங்கையின் கரையில் நாராயண தியானத்தில் இருந்தார். அப்போது துர்வாச முனிவர் அங்கு வந்தார். ஆனால் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த சுதபஸ் முனிவர் அவரை கவனிக்கவில்லை. நீ தவளையாக வாழ்வாயாக. பதறிய முனிவர் மன்னிப்பு கேட்டார். திருமாலிருஞ்சோலையின் புனித நீரில் தவளையாக வாழ்ந்து நாராயணனை தியானி. ஒரு நாள் அவர் உன்னை மீட்பார். அந்த நாளிலிருந்து சுதபஸ் முனிவர் தவளை வடிவில் வாழத் தொடங்கினார். சமஸ்கிருதத்தில் மண்டூகம் என்றால் தவளை என்று பொருள். அதனால் அவர் மண்டூக முனிவர் என்று அழைக்கப்பட்டார். எவ்வளவு காலம் கடந்தது என்பது கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் மண்டூக முனிவரின் மனம் மட்டும் நாராயணனின் திருவடிகளில் இருந்தது. ஒவ்வொரு நாளும் நாராயணா என்ற நாமமே அவரது மூச்சாக இருந்தது. இப்போது பார்க்கப் போவது இந்த ஸ்தல புராணத்தின் மிக முக்கியமான சம்பவம். இறுதியாக மண்டூக முனிவரின் தவம் பலித்தது.
சுந்தரராஜப் பெருமாள் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் சூழ நூபுர கங்கையை நோக்கி வந்தார். பின்னர் தாமே அந்த புனித நீரில் இறங்கினார். அவ்வாறு நடந்து வந்த பெருமாளின் தாமரை திருவடிகள் தவளை வடிவில் இருந்த மண்டூக முனிவரை தொட்டன. அடுத்த நொடி அற்புதம் நிகழ்ந்தது. தவளை உருவம் மறைந்தது. ஒளிப்பிழம்பு ஒன்று எழுந்தது. மண்டூக முனிவர் தனது இயல்பான தெய்வீக உருவத்தை மீண்டும் பெற்றார். ஆனந்த கண்ணீர் மல்க பெருமாளின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். பெருமாளும் அவருக்கு முக்தி அருளினார். ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி நினைவிருக்கிறதா? கள்ளழகர் ஏன் வைகை ஆற்றில் இறங்குகிறார்? இப்போது அந்த ரகசியம் வெளிப்படப் போகிறது. இப்போது வரை சொன்ன 2 கதைகளும் ஒரு பெரிய ரகசியத்திற்கான முன்னுரை மட்டுமே. மண்டூக முனிவருக்கு அருள் செய்ய பெருமாள் தாமே நீரில் இறங்கி நடந்தார். அவரது திருவடி பட்டதால் சாபம் நீங்கியது. அந்த கருணை நிகழ்வை உலகம் என்றும் மறக்காமல் இருக்க ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் மலையிலிருந்து இறங்கி வைகை ஆற்றில் எழுந்தருளுகிறார். அது வெறும் திருவிழா அல்ல, மண்டூக முனிவருக்கு அளிக்கப்பட்ட அருளின் நினைவுச் சின்னம், யமதர்மராஜனின் தவத்தின் நினைவுச் சின்னம், பெருமாளின் கருணையின் நிரந்தர சாட்சியம். ஒரு காலத்தில் தனது தோற்றத்திற்காக கண்ணீர் சிந்திய யமதர்மராஜனுக்கும் ஒரு தவளையாக வாழ்ந்த மண்டூக முனிவருக்கும் ஒரே கருணையை அருளியவர் திரு மாலிருஞ்சோலையின் கள்ளழகர். அதனால்தான் இன்றும் ஆண்டுதோறும் மலையை விட்டு இறங்கி பக்தர்களைத் தேடி வைகை ஆற்றிற்கு வருகிறார். அவர் வெறும் தெய்வம் அல்ல, துன்பப்படுபவர்களை தேடி வரும் கருணையின் வடிவம். பக்தர்களே, இந்த அதிசயமான கள்ளழகர் ஸ்தல புராணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட அரிய ஸ்தல புராணங்களும் சனாதன தர்மத்தின் மறக்கப்பட்ட வரலாறுகளும் அதிகமான பக்தர்களை சென்றடைய உதவுங்கள். ஆன்மீகம், ஸ்தல புராணங்கள், தெய்வங்களின் அரிய வரலாறுகள் மற்றும் சனாதன தர்மத்தின் மகத்துவங்களை தொடர்ந்து காண். சனாதன மார்க்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். மேலும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதற்கான இந்த உண்மையான காரணத்தை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தீர்களா? உங்கள் கருத்தையும் உங்கள் ஊரின் பெயரையும் கமெண்டில் பதிவிடுங்கள். ஸ்ரீ சுந்தரராஜப் பெருமாளும் ஸ்ரீ சுந்தரவல்லி தாயாரும் உங்கள் குடும்பத்திற்கு ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், தர்மம் மற்றும் மோட்ச மார்க்கத்தை அருள்வார்களாக. ஸ்ரீ கள்ளழகர் திருவடிகளே சரணம்.